இன்னைக்கு என்ன பிரசாதம் எடுத்து வச்சுருக்கோம்? இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் ஏகாதசி திருவோண நட்சத்திரம். ஆமாப்பா, பெருமாள் நட்சத்திரம். இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கிறதுக்கு கடலப்பருப்பு வச்சு வெல்லம் போட்டு ஒரு ஸ்வீட்ப்பா. அம்மா வந்து திருவோணத்துக்கு எப்படி திருவோணம் பண்ணுவா. அண்ட் திருவோணம் வந்து ஹயக்ரீவரோட நட்சத்திரம். ஸோ அதனால ஹயக்ரீவர் மனசில் நினச்சிட்டு இந்த ஸ்வீட் வந்து இன்னைக்கு ஓகே பண்ணுறோம்ப்பா. ஸோ நம்ம வந்து ஹயக்ரீவர் மட்டி பண்ணுற மாதிரி பிரசாதம் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்? 1 கப் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஸ்லைஸ் பாதாம், அப்புறம் முந்திரி, நெய், இங்கே 1 கப் எடுத்து வச்சுக்கிற மாதிரி சேம் அளவு இன்னொரு கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளப்பொடி. ஆமாம், வெள்ளப்பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம், கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், குங்குமப்பூ அண்ட் பச்சை கலப்பரம். ஓகே, பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கடலப்பருப்பை வந்து குக்கரில் 4 விசில் விட்டுக்கிறேன்ப்பா. நல்லா வேக வைக்கணும். ஆமாம், நல்லா வேக வச்சுக்கிறேன். இந்த 1 கப்புக்கு இந்த மாதிரி 2 கப் ஜலம் விட்டுக்கிறேன். ஓகே. வேகிறதுக்கு வேக வச்சு 4 விசில் நல்லா கலைஞ்சி எடுத்துட்டேன் இது கடலப்பருப்பை. ஸோ அதுக்கு வந்து இதில் 2 பங்கு ஜலம் விட்டுருக்கேன். 1 பங்கு கடலப்பருப்புக்கு 2 பங்கு ஜலம். அதில் ஒரு ஏலக்காவும் 4 கிராம்பு அதிலே போட்டு வேக வச்சேன். பருப்பு வெந்துருச்சு. ஆமாப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நெய்யில் வந்து இது எல்லாத்தையுமே வறுத்துக்க போகணும். தேங்காய், முந்திரி பருப்பு, பாதாம், கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துக்கணும். ஆமாப்பா. ஓகே. நெய் விட்டுண்டாச்சு. ஆமாப்பா, நெய் விட்டுன்ட்டு இதில் கொஞ்சம் பாதாம், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ். அம்மா வந்து திராட்சை, நான் கிறிஸ்மஸ் அப்படின்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய். இது வந்து தேங்காய். இது நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ப்ரௌன் ஆகணுமா? ஆமாம், லைட்டாக ப்ரௌன் ஆஃப் பண்ண வேண்டாம். இந்த பருப்பை போட்டுட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 minutes ஓகே ஆகிடும். ஸோ இந்த மட்டிங்கிறது வந்து ஹயக்ரீவருக்கும் திருவோணம்ங்கிறதுனால ஹயக்ரீவருக்கும் பண்ணலாம். ஏகாதசி திருவோணம் புரட்டாசிங்கிறனால பெருமாளுக்கும் பண்ணலாம். ஸோ 2 in 1. இது அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க மட்டி. அதை பார்த்துட்டியா? வெரி குட். ஒரு விஷயமா இப்போ தான் கற்றுட்டே வரேன். எந்த நாள் எந்த கிழமையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் மூலயமாவும் அம்மா மூலயமாவும் கற்றுட்டே வரேன். You are already talented, man. பட் ஆனால் லைக் அது இன்னுமே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட கேட்டு. வெரி குட். அம்மா கிட்ட நான் கேட்டேன். ஓகே. அது வைட்டா நல்லா எடுத்து பருப்பு. ஸோ இதை எடுத்து இதை சேர்த்தேன். ஓகே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. மிக்ஸ் பண்ணோம்னா ஜாகரி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் பருப்புக்கு 1 கப் ஜாகரி. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். ஆமாப்பா, இதுவே விட்டுடுறோம். பட் கிண்ட அது சரியாயிடும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மேலே போடுறதுக்கு. குங்குமப்பூ போட்டுக்கிறேன். கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். ஆமாப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புரட்டாசி மாதம் ஏகாதசி இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். ஹயக்ரீவருக்கு மட்டி பண்ணுறோம். ஹயக்ரீவருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்கள். ஹயக்ரீவர் காயத்ரி இல்லை ஸ்லோகம்? ஹயக்ரீவர் காயத்ரியே இருக்காங்க. ஓம் வாகீஸ்வராய வித்மஹி ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்சத் பிரச்சோதயாத். இது சொல்லலாம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஞானானந்தமயம் தேவம் கூட சொல்லலாம். ஆமாம், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இதுவும் சொல்லலாம். ஓகே. அந்த ஹயக்ரீவ காயத்ரியில் ஹம்சம்னு வர்றது வந்து குதிரை முகம். ஹயக்ரீவருக்கு குதிரை முகம் இருக்கு இல்லையா? ஆமாப்பா, அதனால ஹம்சம். தன்னோ ஹம்ச பிரச்சோதயா. ஆமாப்பா. ஸோ இதை கிளறிண்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் ஆயிடுத்து, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா, இன்னைக்கு புரட்டாசி மாதம் என்னப்பா ஸ்பெஷல் ஸ்டோரி? இன்னைக்கு வந்து கோவிந்தா கதையை பற்றி பார்க்கலாம். ஷூர்ப்பா. இன்னைக்கு வந்து பெருமாள் நட்சத்திரம். பெருமாளுக்கு பிடிச்ச நாமம் வந்து இந்த கோவிந்தா. ஆண்டாளுக்கும் ரொம்ப பிடிச்ச நாமம் இது. அதனால கோவிந்தா நாமம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம் இன்னைக்கு. சூப்பர்ப்பா. ஓகே. இது அப்படியே கண்ட்ரோலில் பண்ணணும். ஆமாப்பா. தேங்க்யூ.
தேங்க்யூப்பா. வண்டர்ஃபுல் பிரசாதம். அப்பா பெருமாளுக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்லாம் இருக்கு. ஆனா எதுனாலும் வந்து கோவிந்தான் தான் கூப்பிடுறா. அது மாதிரி திருப்பதி போனாலும் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான் தான் எல்லாரும் பெருமாளை கூப்பிடுறா. அப்புறம் கிரௌட்ல இருக்கிறவாளையே வந்து மூவ் பண்ண சொல்றதுக்குமே கோவிந்தான் தான் நம்மளையுமே கூப்பிடுறோம். சோ அது எதனால ஏன் கோவிந்தாங்கிற பேர் வந்து அவ்வளோ பேர் இருந்தும் அந்த பேர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு? இது வந்து கோவிந்தாங்கிற பேர் வந்து பெருமாளுக்கு பிடிச்ச பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிந்தாங்கிற நாமம் வந்து பெருமாளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பிடித்தமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும், ஒரு குட்டி கதை இருக்கும். அது பார்க்கலாமா? கண்டிப்பாக. நம்ம வந்து சீனிவாச கல்யாணம் பார்த்தோம். ஆமாம். சீனிவாசனும் தாயாரும் எப்படி பூலோகத்துக்கு வந்தா, அங்கே சண்டை போட்டுன்னு இங்கே வந்தா, இங்கே வந்து தனியாக இருந்தா, சீனிவாசன் வந்து சின்ன பையனாகி தேடின்னு இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது, 7 மலை இல்லையா, காடு வனாந்தரம், அங்கே எல்லாம் சுற்றின்னு இருக்கான் அந்த சின்ன பையன் சீனிவாசன். சின்ன பையனா நல்லா வாலிப வயசுன்னு வச்சுக்கேன். அதில் சுற்றின்னு இருக்கான் தாயாரை தேடி. அப்போது வந்து போகிற வழியில் ஒரு ஆசிரமம். என்னது ஆசிரமம்? அது அகஸ்தியரோட ஆசிரமம். அகஸ்தியரோட ஆசிரமம். அகஸ்தியர், வால்மீகி, வேதவியாசர் இவாள்லாம் வந்து நம்மளுடைய இந்து மதம் வந்து ஆலமரம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆணி வேறு வாழலாம். இந்த அகஸ்தியர் இவாளுக்கெல்லாம் வந்து முன்னால் நடந்தது தெரியும், பின்னால் என்ன நடக்க போகிறது தெரியும், ஒரு ஆளை பார்த்த உடனே அவள் யார் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும். அதெல்லாம் அப்பேற்பட்ட ரிஷிகள். அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துக்கு இந்த பாலகன் போகிறான். களைப்பாக இருக்குன்னு ஜலம் குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அகஸ்திய முனிவருடைய சிஷ்யர்கள் ஒரு லோட்டாவில் ஜலம் கொடுக்குறான். குடிச்சிட்டு உட்காந்து பார்த்துருக்கும் போது ஆசிரமத்தில் வந்து நிறைய பசுக்கள்லாம் இருக்கு. இவனுக்கு தோன்றுறது எப்படியும் தாயாரை தேடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் வருமானத்துக்கு ஏதாவது வேணுமே. அதனால் என்ன யோசிக்கிறான், ஒரு 2 பசுவை தானம் வாங்கின்னு போயிடும், அதில் பாலை கறந்து நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம், அப்படியே தாயாரையும் தேடலாம் அப்படின்னு தோன்றுறது. அப்போது அந்த பசங்கள்கிட்ட சீடர்கள்ட்டெல்லாம் சொல்லி நான் முனிவரை பார்க்கணும். அகஸ்திய முனிவர் வரார். அகஸ்திய முனிவர் பார்த்த நொடியில், இந்த பையனை பார்த்த நொடியில் அவருக்கு தெரிஞ்சிருது இது எங்கன்னவோ லீலை இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சிருது அவருக்கு. அந்த பாலகனை பார்த்துட்டு கண்ணை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா வேணும்னு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய மனைவியை தேடுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு வந்து 2 பசு வந்து எனக்கு தானமாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது, வந்தது பெருமாள்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொன்ன விஷயம் வந்து பசுவை வந்து தானமாக கொடுக்கறதுக்கு தனி ஒரு ஆண்கிட்ட கொடுக்கக்கூடாது. உனக்கு தெரியுமா தெரியாது, ஏன்னா இப்போ நீ வந்திருக்கிறது சிறு பாலகனாக வந்திருக்க. எப்படி சொல்கிறார் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சிறு பாலகனா நீ வந்து அந்த ஒரு வேஷத்தில் வந்திருக்க, அந்த ரூபத்தில் நீ வந்திருக்க, சிறு பாலகனா நீ வந்திருக்க. தானம் வந்து கொடுக்கும்போது மனைவியோட சேர்ந்து நீ வாங்கிக்கணும், தனியாக உனக்கு கொடுக்க முடியாது, அவளோட சேர்ந்து வா தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பான். மனைவியை தேடுறதுக்குத்தான் இங்கே வந்தோம், இங்கே வந்தால் பசுவை கொடுக்கறதுக்கு மனைவியோட வாங்குறான், என்னடா பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பார். நடுவில் இந்த நம்ம பத்மாவதி தாயாரை பார்க்குறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பத்மாவதி தாயாரை பார்த்துவார். பார்த்துட்டு 2 பேரும் பேசிட்டு சந்திச்சுப்பா இல்லையா? அந்த சமயத்தில் இந்த ஆசிரமம் ஞாபகம் வருது சீனிவாசனுக்கு. திருப்பி அவளோட சேர்ந்து அந்த ஆசிரமத்துக்கு போகிறார். போயிட்டு முனிவரை பார்க்கலான்னு போகும்போது முனிவர் அன்னைக்கு ஆசிரமத்தில் இல்லை. அந்த சீடர்கள்லாம் இருக்கா. சீடர்கள்ட்ட பேசின்னு இருக்கும்போது சொல்கிறான், அந்த மாதிரி என்னை அன்னைக்கு வந்து என்னோட மனைவியோட வான்னு சொன்னார், இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து பசு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவள்லாம் சொல்கிறான், எங்கள் கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் முனிவர் வரணும், நாங்கள் கொடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் வேணால் நீங்கள் இருந்து பார்த்துட்டு நீங்கள் வேணால் போங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவசரமாக போகிறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு அப்புறமா கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறான். சீனிவாசன் வந்து சரி
நான் இன்னொரு தடவை வரேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 பேரும் கிளம்பிடுறான். கிளம்பி அங்கே 7 மலை இல்லை, ஒரு மலையை தாண்டி இன்னொரு மலையை தாண்டி போயின்னு இருக்கும்போது அகஸ்தியர் வந்து ஆசிரமத்துக்கு வரார். பசங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்படி யாரோ 2 பேர் வந்தான்னொன்னே இவருக்கு தெரிஞ்சிருது தாயாரும் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருது இவருக்கு. தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிறதுலையே நல்ல பசுவாக 2 பசுவை எடுத்துட்டு பின்னாலே போகிறார். அவர் பின்னாலேயே போகும்போது பார்த்துடுறார், ரொம்ப தூரத்தில் பார்த்துடுறார், 2 பேரும் போகிறத பார்த்துடுறார். அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், பசு கொண்டு வந்திருக்கேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு. பசுவுக்கு வந்து பேர் என்ன? கோ இல்லையா? பசு கொண்டு வந்திருக்கேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லு. கோ இந்தா, கோ இந்தா, கோ இந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்காரு. ரொம்ப கத்தி கூப்பிட்றாரு, கத்தி சொல்கிறார், கோயிந்தா கோயிந்தா, பசு இங்கே இருக்குது, வாங்கிக்கோ, இந்தா உனக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கார். பெருமாளுக்கு அந்த சீனிவாசனுக்கு காது கேட்குற அளவுக்கு கத்துறாரு. ஆனாலும் அவன் வந்து கண்டுக்காமல் கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கார். பக்கத்தில் போனதுக்கப்புறமும் நல்லா கத்தி சொல்கிறார், கோயிந்தா உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கூட கேட்கவே இல்லை. தாயார் வந்து பக்கத்தில் வந்து கையை அமுத்துறா, யாரோ கூப்பிட்றான்னு, வா வான்னு அப்படி கூட்டின்னு போயிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பார்க்குறார். அப்போது அகஸ்திய முனிவர் கேட்குறாரு, என்ன விளையாட்டு இது, புரியலை எனக்கு, நான் உனக்கு கேட்குற அளவுக்கு தான் கூப்பிட்டேன் சொன்னேன், அப்போல்லாம் கேட்காம அப்போல்லாம் திரும்பி பார்க்காம இப்போ திரும்பி பார்க்குறிய என்ன அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்லும்போது, இந்த பேர் நல்லா இருந்தது, 100 வரைக்கும் வந்தது, இன்னொரு 8 வரட்டுமேன்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னாராம். 100 வரைக்கும் சொல்லிட்டேன், இன்னொரு 8 வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு சொன்னாராம். அந்த 108 வந்ததுக்கப்புறம் அந்த பேரை வாங்கிட்டு அந்த பசுவை வாங்கிட்டு போனாராம். ஆனால் அந்த கோவிந்தா அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை சொல்லுவாள். கோவிந்தாங்கிற இதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறவெல்லாம் எப்படின்னு சொல்லுவார்னா, 3 தடவை கோவிந்தா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, பெருமாள் வந்து நம்மக்கிட்ட கடன் பட்டிருக்காருன்னு அர்த்தம். முதல் கோவிந்தாவில் காது கொடுத்து கேட்பார், 2வது கோவிந்தா உங்ககிட்ட கடன் பற்றுவார், 3வது கோவிந்தா நீ பட்ட கடனுக்கு வட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாள். 3 கோவிந்தா. நீ வந்து அகஸ்திய முனிவர் மாதிரி 108 கோவிந்தாலாம் சொல்ல வேண்டாம். டெய்லி ஒரு 3 கோவிந்தா, டெய்லி ஒரு கோவிந்தாக்கு காது கொடுத்து கேட்பார், 2வது கோவிந்தாக்கு உங்ககிட்ட கடன் பற்றுவார். கடன் பற்றுவார்னா என்ன அர்த்தம்? நீ சொல்கிறத கேட்பார். 3வது கோவிந்தாக்கு உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுப்பார். நம்ம உண்டியலில் காசு போடுறோமே, அவர் நம்மக்கிட்ட கடன் வாங்குறாரு, அது இதுதான். அது வந்து பைசா கிடையாது. கல்யாணம் பண்ணி அதுக்கு வந்து கடன் வாங்கி அது நம்ம கொடுக்கல, நம்ம கொடுக்குற பக்திக்கு அவர் வந்து கடன் பட்டிருக்கார். 3வது கோவிந்தாவுக்கு வட்டியே கொடுப்பார். அதனால் அந்த 3 கோவிந்தாவுக்கு அப்படி ஒரு பெருமை. இந்த 3 கோவிந்தா எப்போ தெரியுமா சொல்லணும்? கோவிந்தாங்கிற பேர் எப்போ தெரியுமா சொல்லணும்? முக்கியமாக சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்லணும். சாப்பிட்றதுக்கு முன்னால் 3 தடவை கோவிந்தா. இது பழக்கம், பெரியவெல்லாம் சொல்லுவாள். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 3 தடவை கோவிந்தா சொல்லணும் அப்படின்னு. கிருஷ்ணார்ப்பண மாதிரி தான். எதாக இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு காமிச்சிட்டு பண்ணுறது. கோவிந்தாவும் அப்படி தான். என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் என்ன பண்ணாலும் சரி, நம்ம ஆரம்பிக்கும் போதோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாலேயோ கோவிந்தா 3 தடவை சொல்லணும். இது வந்து ஒரு இடத்துல நீ வந்து தெளிவாக பார்க்கலாம். திருப்பாவை படிச்சிருக்கோம் இல்லையா? திருப்பாவை எத்தனை பாசுரம்? 30 பாசுரத்தில் கோவிந்தான்னு எத்தனை தடவை வரும்? 3 தடவை வரும். 27, 28, 29. 30ஆவதுல வந்து விரதம் முடியுது. 30வது நாளோட விரதம் முடியுது. கரெக்டாக விரதத்துக்கு முன்னால் 3 கோவிந்தா முடிச்சிருவான். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாள், சாப்பிட்றதுக்கு முன்னால் 3 கோவிந்தா சொல்லணும் அப்படின்னு. அதனால கடைசி 3 பாசுரம் கரெக்டாக 3 முடிச்சிருப்பா. ஆண்டாள் வந்து எப்பவுமே கணக்கு வந்து துல்லியமாக இருக்கும் ஆண்டாள்கிட்ட. அந்த பாசுரங்கள் வந்து 30 பாசுரம் எழுதினாலும் எல்லாமே முத்துவது. ஒன்னொன்னுலையும் சயின்ஸ் இருக்கும்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் கோவிந்தாவுடைய சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாந்தா சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூப்பா. தேங்க்யூ.